ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நம்ம இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று குட்டீஸ் என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேற்று நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பேர்டு, அதுக்கான கேள்வி நான் கேட்டிருந்தேன். இப்போ நம்ம குட்டீஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட் எல்லாத்தையும் கேட்டுடலாம். கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு பேரண்டிங் டிப்புக்குள்ளேயும் கதைக்குள்ளேயும் போகலாம். சரியா? ஜான் அங்கிள், எனக்கு ஏதோ பேர்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கிற பேர்டு என்னன்னு தோணுதுன்னா, ஈகிள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லா பேர்டோட அதான் பெருசாக இருக்கும். Uncle, the story you told was very nice. I'll answer today's question. The fastest bird was peregrine falcon. It is the fastest living creature on the planet Earth. It tops out at 242 miles per hour. Answer is fastest bird peregrine falcon. The fastest bird peregrine falcon is the fastest bird. Thank you. சூப்பர்ல. அழகா இந்த மாதிரி குட்டி குட்டியா கேள்வி கேட்டு அவங்க அது குட்டியா ரிசர்ச் பண்ணி அவங்க நமக்கு பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வெரி வெரி நைஸ். வெரி குட் டு ஆல் தட் ரிப்ளைடு டு மீ. சிலர்லாம் எனக்கு கரெக்டாக அந்த லைவ் வரும்போதே, லைவ் ஓடிட்டு இருக்கும்போதே, லைவ் முடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் அனுப்பிடுறீங்க. தட்ஸ் வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ. சூப்பர். இப்போ நான் வந்து பேரண்டிங் டிப்ஸ் சொல்ல போகிறேன். குட்டீஸ்க்கு வேகமாக நீங்கள் போய் படுத்து தூங்கிக்கோங்க. பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து ரெடியாக இருங்க. ஐ வில் ஃபினிஷ் மை பேரண்டிங் tip and come to you. Okay, parents, I want to start with asking you to share this video. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயாவது ஷேர் பண்ணுங்க. let them listen to this. எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகணும். ஷேர் இட் வித் as many groups as possible and then come back and listen if possible. Okay, எனக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க. I want to reach out to more people. You also subscribe if you're watching to this. இன்னைக்கு parenting tip வந்து is a continuation from yesterday's tip. நேத்து வந்து நான் சொன்னேன்ல, மற்றவங்கக்கிட்ட உங்க குட்டீஸை பத்தி நல்ல விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன்ல, which is very very important. This today's tip is about telling good things to your child only. அதாவது அவங்கக்கிட்ட அவங்க எதுலலாம் நல்லா இருக்காங்க, கெட்டதாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறது. அவங்க வந்து இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, there is this thing called flexibility. ஒரு சைல்டு வந்து அது க்ரோ பண்ணி வளர்ந்து வர வரைக்குமே we don't know what the child will mold to. அது வந்து put it in your head for a long time. நல்ல ஆணித்தரமாக பதிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குட்டீஸ் வந்து they are like clay right now. நீங்கள் எப்படிலாம் மோல்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரிலாம் மோல்ட் ஆகி வருவாங்க. அப்படி இருக்கும்போது you can't tell finite sentences about them. அதாவது இவன் இப்படி தான், இவன் இப்படி தான் அப்படிங்கிற சென்டென்சஸ் வந்து இப்போதே அவங்கள பற்றி நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. இவளுக்கு மேத்தே வர மாட்டேங்குது, இவ காரமே சாப்பிட மாட்டா, இவ வந்து நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டா, இவ ரொம்ப கோவப்படுறா, இதெல்லாம் வந்து ஃபைனைட் சென்டென்சஸ் தட் டிஃபைன்ஸ் அ பர்சன். யூ காண்ட் டிஃபைன் அ சைல்டு அன்டில் தே க்ரோ அப். ஆக்சுவலாக வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட உங்களால் யாரையுமே டிஃபைன் பண்ண முடியாது. a lot of people are good in their heart. நான் வாண்டடாக நான் கெட்டவனாக இருப்பேன் அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி மினிஸ்கியூல் நம்பர். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேரை இவர் கெட்டவர், இவர் கோல் மூட்டுறவர், இவர் இதை பற்றி பேசுகிறவர், இவர் பிரச்சனை பண்ணுறவர், இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், which is a human tendency. But when it comes to children, don't do that. இப்போவே நீங்கள் டிஃபைன் பண்ணாதீங்க. let them grow slowly. if at all you want to define them for doing good things and great things. ஆனால் இன்னைக்கு ரொம்ப கைண்டாக இருக்க, நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்க. that will define them to a greater thing. Another thing that I wanted to tell you was about the impact of these words with them. I'll give you one quick example. சரியா? எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பேய் படம் பார்க்குறோம் அப்படின்னு வைங்களேன். நமக்கு தெரியும் அது மூவி, அது பொய், அதை வந்து ஒரு கேமராமேன் வச்சு எடுத்திருக்காங்க, எஃபெக்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம மூளை என்ன பண்ணுது, அதை நம்பி நம்மளை பயப்பட வைக்குது இல்லை? ஸோ ஒன் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின் does not worry about logic. It just worries about what exactly is happening that point of time. And the part of brain that unfortunately or fortunately is the one that controls our subconscious thoughts also. So அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மைண்டில் போட்டு வைக்கும்போது, இது அவங்க மைண்ட்லேயே ரொம்ப நேரம் இருக்கும்போது, that only molds them when they grow up. நான் கோவக்காரன், நான் ரொம்ப நாட்டி, அப்படி இப்படின்னு. I remember one show when it got over. இந்த பையன் ஸ்டேஜில் வந்து நடித்தான், பயங்கர வாளான பையன். அவன் ஸ்டேஜில் நடித்து முடிச்சுட்டு கீழே போய் அவங்க அம்மாவை பிடிச்ச உடனே அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அம்மா, நான் இன்னைக்கு நல்ல பிள்ளையா இருந்தேன் அம்மா அப்படின்னு கேட்டான். எனக்கே அதிசயமா இருந்துச்சு. ஏன்னா இவன் வந்து பயங்கர வாள், அவனால் ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. பட் that thought that he has to be good that day was there in his head. அதுதான் பெரிய விஷயம். So you put that thought in their head, they will strive towards that, they will become that will keep going.
ஓகே, சூப்பர். கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவும் சொல்கிற 2 விஷயங்களை நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபோனை பார்க்க வேண்டியதில்லை, பக்கத்தில் வச்சுட்டு கேட்டால் போதும். ஏன்னா நான் ஒரு அனிமேஷன் போட்டுருவேன், நீங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம் என்னது, நான் இந்த கதையை 2 தடவை சொல்லுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போதே அப்படியே கேட்டுக்கிட்டீங்களா, 2வது டைம் நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கிடணும். அதுதான் பெட் டைம் ஸ்டோரிஸ். இல்லை அப்புறம் இன்னொரு கதை நீங்கள் போக வேண்டியது இல்லை. ஓகே, லைட் ஆஃப் பண்ணலாம், கதைக்குள்ள போகலாம். ஆப்ரா கடாப்ரா. நைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஆப்பிரிக்கன் ஃபோக் டேல். திஸ் இஸ் அபவுட் வேகமும் விவேகமும். என்ன சரியா? ஸோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்து அவருக்கு மெசஞ்சரா யாரை வச்சிருந்தாருன்னா ஒரு ஈகிள் வச்சிருந்தாரு. அந்த ஈகிள் வந்து ரொம்ப ஸ்விஃப்டா இருக்கும். அவர் கொடுக்குற மெசேஜை ஸ்வைன்னு பறந்து போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடும். இந்த மாதிரி இந்த ஈகிள் வந்து ஒரு நாள் ராஜா கிட்ட போய் சொல்லிச்சு, ராஜா நான் வாழ்க்கை பூரா வேலை செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு ரிட்டையர்மெண்ட் வேணும் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு ராஜா சொன்னாரு, நீ வந்து குட்டி குஞ்சா இருக்கும்போது நான் உன்னை வந்து தூக்கிட்டு வந்தேன், இன்னும் வந்து நான் ட்ரெயின் பண்ணி வளர்த்தேன், அதே மாதிரி எனக்கு யாராவது ஒருத்தர் நீ ஹயர் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ என்ன விஷயம், பெரியவங்களை எடுக்க முடியாது, சின்ன குஞ்சு அப்படிதான் எடுக்க முடியும், அப்படி தானே? அப்போ இந்த ஈகிள் என்ன பண்ணுச்சு, காடு மலையெல்லாம் தேடி போச்சு, எங்க இருந்தாவது ஒரு குட்டி குஞ்சு ராஜாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு. இது ஹாரி பாட்டர் ஃபேனா இருந்துச்சா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இது போயிட்டு அங்கே ஒரு இடத்துல ஒரு அவுல் அவங்க ஃபேமிலியோட இருக்கிறத பார்த்துச்சு. அந்த அவுல் நெஸ்ட்டில் ஒரு குட்டி அவுலெட் இருந்துச்சு. இந்த அவுலெட் என்ன பண்ணுச்சு, இது வேகமாக போய் ஸ்வைன்னு பறந்து அதை தூக்கிட்டு மேலே போயிடுச்சு. அப்படியே போயிட்டு ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்துச்சு. ராஜாக்கு வந்து அதை பார்த்தாரு, இது நல்லா வளரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் திருப்பி அந்த ஈகிள் கிட்ட கேட்டார், நீ இதை எடுத்துகிட்டு வரும்போது இந்த அவுலோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அது சொல்லிச்சு, அவங்க பெருசாக எதுவும் ரியாக்டே பண்ணல, அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க, நான் எடுத்துகிட்டு வரதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ராஜா சொன்னார், இல்லை இது வேலைக்கு ஆகாது, நீ இதை திருப்பி கொண்டு போய் அங்கே கொடுத்துரு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க விவேகத்தோடு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கண்டிப்பாக ஏதாவது பிளான் போட்டு நம்மளை வந்து தாக்குவாங்க, நம்மளால நிம்மதியாக இந்த வேலையை செய்ய முடியாது, அதனால அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால இந்த ஈகிள் என்ன பண்ணுச்சு, அந்த குட்டி அவள்கிட்ட திருப்பி கொண்டு போய் விட்டுருச்சு. அது விட்டுட்டு இது கொஞ்ச நாள் அப்படியே திருப்பி தேடி 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 அலைஞ்சிச்சு. ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ் ஏரியாவில் வந்தப்ப ஒரு கூட்டமான கோழிகள், சேவல் எல்லாம் இருந்துச்சு. அதுல ஒரு கோழிக்கு நிறைய குட்டி 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 கோழி குஞ்சுகள் இருக்கிறத பார்த்துச்சு. அப்போ இது என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி மேலேருந்து ஸ்வைன்னு பறந்து இந்த கோழி கொஞ்சம் எடுத்துட்டு பறக்க பார்த்துச்சு. அங்கே இருந்த கோழி சேவல் எல்லாம் கயா முயான்னு கத்தி இதை துரத்தி என்னென்னமோ ட்ரை பண்ணிச்சு. ஆனால் ஈகிள் தான் ஃபாஸ்ட்டாக பறக்கும்ல, இது எடுத்துட்டு மேலே வந்துருச்சு. அப்போது திருப்பி இதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கும்போது ராஜா கேட்டார், இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணாங்க சொல்லு அப்படின்னு கேட்டார். அதாவது இதை நீ தூக்கிட்டு வரும்போது இதோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். அப்போ அது சொல்லிச்சு, இதோட பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே கடந்து கத்துனாங்க, அங்கே இருந்த எல்லா கோழிகளும் சேவல்களும் எல்லாம் கடந்து கத்துச்சு, எல்லாம் என்னை பயங்கரமா துரத்திலாம் பார்த்தாங்க, பிடிக்கலான்னு பார்த்தாங்க, நான் தப்பிச்சு இதை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ராஜா சொன்னாரு, இதை நம்ம கூட வச்சுக்கலாம், ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்டாக அவங்க ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்க எமோஷன்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறவங்க, எமோஷன் நடக்கும்போது மட்டும் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ நாளைக்கு போய் பார்த்தோன்னா அவங்க அந்த குட்டி கோழி கொஞ்சம் மறந்து போயிருப்பாங்க அப்படின்னு அந்த ராஜா சொன்னார். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த கழுகுக்கு கேட்குறதுக்கே. ஏன்னா நான் மென்டலாக நான் வந்து ஸ்டெடியாக இருக்கும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் ஸ்டெடியாக இருந்து என்ன பண்ணணும் யோசிச்சு நான் செய்வேன், கரெக்டாக? ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன்னு கத்தணும்னா நம்ம அதில் என்ன பண்ணணும் நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம், அந்த பிரச்சனைக்காக உட்காந்து அழுகுறோம், அவ்வளோதான் பண்ணுறோம் இல்லை? அதனால நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம வந்து ஸ்டெடியாக இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் யோசிக்க முடியல, எனக்கு ரொம்ப அழுவாச்சியாக வருது அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு அதர் பீப்புள். மற்றவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கான கேள்வி வந்து கிராட்டிடியூட் பற்றி. ஓகே, இன்னைக்கு இல்லை நேற்று இந்த 2 நாள் நடந்ததில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களா? நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா எனக்கு அதை வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சின்ன விஷயமா கூட இருக்கலாம். என்னோட ஃபேவரட் சாப்பாடு இன்னைக்கு காலையில் அம்மா செஞ்சாங்க அப்படிங்கிறதுலேருந்து, இல்லை என்னோட ஃபேவரட் அண்ணனோ அங்கிளோ வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறதுலேருந்து எது வேணாலும் இருக்கலாம். கழிஞ்ச 2 நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க. கிரேட்ஃபுல்னால் என்னது? தேங்க்யூ காட் அப்படின்னு எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பணும். ஓகே, எந்த நம்பருக்கு அனுப்புவீங்க? 9943474347 நம்பருக்கு நீங்கள் அனுப்புவீங்க. அதை நான் நாளைக்கு ஸ்டோரியில் ரிலே பண்ண போகிறேன். ஓகே, சூப்பர். அப்படியே தூங்கலாமா? கண்ணை மூடிக்கோங்க.
கண்ணை மூடி அப்படியே கதையை கேளுங்க. நான் வேகமாக இதை ஒரு தடவை சொல்லிட போகிறேன், சரியா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு மெசஞ்சராக ஒரு கழுகு இருந்துச்சு. அந்த கழுகு ராஜா கிட்ட போய் சொல்லிச்சு, ராஜா நான் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ராஜா சொன்னார், உன்னோட இடத்துல நீ சின்ன வயசாக இருக்கும்போது உன்னை சின்ன குஞ்சா நான் எடுத்துகிட்டு வந்து உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அந்த மாதிரி சின்ன குஞ்சா எனக்கு ஏதாவது ஒரு பேர்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த கழுகு என்ன பண்ணுச்சு, ஊரெல்லாம் சுற்றி தேடிட்டு கண்டுபிடிச்சது ஒரு அவுல் ஃபேமிலி. அவரோட நெஸ்ட்டில் ஒரு குட்டி அவுல் வந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அவுலை வந்து இது கண்டுபிடிச்சி அதை தூக்கிட்டு வந்துச்சு. அப்போ ராஜா கேட்டார், நான் இதை தூக்கிட்டு வரும்போது அங்கே என்ன பண்ணாங்க, அந்த ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுச்சு. இது சொல்லிச்சு, அந்த ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணவே இல்லை, அவங்க சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ராஜா சொன்னார், நோ 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 இப்படி சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா நோ 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 இப்படி சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க மைண்டில் பெரிய பிளான் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க திருப்பி வந்து நம்மளை தாக்குவாங்க, அதனால அதை கொண்டு போய் திருப்பி விட்டுடு அப்படின்னு சொன்னார். ஸோ இது நேராக கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு அடுத்தது தேடி தேடி பார்த்தப்ப ஒரு கோழி கூட்டத்தை பார்த்துச்சு. அங்கே நிறைய கோழி குஞ்சு இருந்துச்சு. இது வேகமாக போய் ஒரு கோழி குஞ்சை பிடிச்சிட்டு வந்துச்சு. அப்போ ராஜா திருப்பி கேட்டார், இப்போ அதோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ இது சொல்லிச்சு, அதோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கத்துனாங்க, என்னை துரத்துனாங்க, என்னை பிடிக்க ட்ரை பண்ணாங்க, என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, அவங்கள மீறி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் ராஜா சொன்னார், அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மைண்டில் பிளானே இல்லைன்னு அர்த்தம், அவங்க பேனிக்கில் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்கள பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த கோழி கொஞ்சம் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த ராஜா சொன்னார். ஸோ என்னது, நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஸ்டெடியாக இருந்து அதை டேக்கிள் பண்ணால் நல்ல பிளான்ஸ் நம்ம மைண்டில் வரும். நம்ம வந்து எமோஷன் ஆகி கத்தி கூப்பாடு போட்டு அழுதோன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் ஒழுங்காக வராது, சரியா? ஓகே, சூப்பர். தூங்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். Merrily, life is but a dream. Row,
home.